إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாழ்கின்ற நேரத்திலே அவன் பல்வேறு விதமானவர்களிடத்திலிருந்து அன்பு காட்டப்படுகின்றான், இரக்கம் காட்டப்படுகின்றதை நாங்கள் காண்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவைகள் என்று இந்த உலகில் வரையறுக்கின்ற சில தேவைகள் இருக்கின்றன. அந்த தேவைகளை நாங்கள் பார்க்கின்ற நேரத்தில் ஒரு மனிதன் பாதுகாப்பு தேவை, கணிப்பு தேவை, அதே போன்று அவனுடைய அன்பு தேவை, இப்படியான தேவைகளை உளவியல் கூட வரையறுத்திருக்கின்றது. அன்பார்ந்தவர்களை, இப்படியான தேவைகள் ஒரு மனிதனிடத்தில் அவனுடைய அடிப்படையான விடயங்களாக இருக்கின்றன. எனவே நாங்கள் உலகத்தில் வாழ்கின்ற நேரத்திலே நாங்கள் பல்வேறு தரப்பினரால் நாங்கள் அன்பு காட்டப்படுகிறோம், இரக்கம் காட்டப்படுகிறோம். நாங்கள் குடும்பம் என்று வந்துவிட்டால் எங்களுடைய தாய் தந்தைகள் இருக்கின்றார்கள், எங்களுடைய சகோதரர்கள் இருக்கின்றார்கள், ஒருவர் அன்பை பரிமாறிக்கொள்கின்றார்கள். நண்பர் வட்டாரம் அங்கே அன்பையும் இரக்கத்தையும் பரிமாறிக்கொள்கிறதை காண்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, ஊரென்று வந்துவிட்டால் என்னுடைய ஊர்வாசி என்று ஒரு மனிதன் அன்பை பரிமாறிக்கொள்கின்றான். அன்பார்ந்தவர்களே, இதெல்லாம் இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற அன்பு, இரக்கம், கருணையாக இருக்கின்றது. ஆனால் இதற்கெல்லாம் அப்பால் ஒரு மனிதனுக்கு கட்டாயம் தேவைப்படுகின்ற ஒரு கருணை இருக்கும் என்றிருந்தால், அதாவது இந்த உலகத்திலேயும் தான் மறுமையுடைய நேரத்திலேயும் தான் ஒரு மனிதனுக்கு கட்டாயம் தேவைப்படுகின்ற ஒரு அன்பு தான் அல்லாஹு தஆலாவுடைய கருணையாக காணப்படுகின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு அன்பு கிடைக்கலாம். இந்த உலகத்தில் அவன் வாழ்கின்ற நேரத்தில் அவனை சூழ உள்ளவர்கள் அவனுக்கு அன்பை செலுத்தலாம். அதுவும் அல்லாஹுடைய கருணையிலிருந்து ஒரு பகுதியாகத்தான் இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் ஒரு நாட்டுப்புற அரபி வந்து இருக்கின்ற நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய ஒரு பிள்ளையை, அவருடைய பேரப்பிள்ளை நினைக்கின்ற ஒருவரை முத்தமிடுகின்றார்கள். அந்த நேரத்தில் அந்த நாட்டுப்புற அரபி கேட்கின்றார், நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை முத்தமிடுகின்றீர்களா? நாங்கள் அப்படி கிடையாது என்று சொன்ன நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், قال அவ அம்லிக் இன் கான அல்லாஹு நஸஅ மின் கல்பிக்குமுர் ரஹ்மா. அல்லாஹு தஆலா உங்களுடைய உள்ளத்திலிருந்து அந்த அன்பை கலட்டி எடுத்து விட்டார் என்றால் நான் என்ன செய்யலாம் என்றதை போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, அது ஒரு மனிதன் இந்த உலகத்திலே ஒருவரிடம் பரிமாறிக்கொள்கின்ற அன்பு மிக முக்கியமானதாக இருக்கின்றது. ஆனால் அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு காட்டுகின்ற அன்பு இருக்கின்றதே, அது எல்லா நேரத்திலேயும் தேவைப்படக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு மனிதனுடைய உலக வாழ்க்கையாக இருக்கட்டும், மறுமையாக இருக்கட்டும், இந்த உலகத்திலே ஒருவருக்கொருவர் அன்பை பரிமாறிக்கொள்ளலாம். ஆனால் நாளை மறுமை என்று வருகின்ற நேரத்திலே ஒருவரை யாரெல்லாம் இந்த உலகத்தில் தன்னுடைய மிக நேசமானவர்கள், நெருக்கமானவர்கள் என்று அன்பை பரிமாறினார்களோ அவர்களெல்லாம் ஒருவரை ஒருவர் விட்டு அவர்கள் விரண்டு ஓடி விடுவார்கள். ஆனால் அந்த நேரத்தில் கூட ஒரு மனிதனுக்கு கை கொடுக்க போகின்றது அந்த அல்லாஹுடைய கருணையாக இருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இந்த கருணை அல்லாஹு தஆலா நாங்கள் எத்தனை ஹதீஸ்களை படித்திருக்கின்றோம். நபிகளார் சொன்னார்கள், 99 கருணை ரஹ்மத்தை அல்லாஹு தஆலா அவனிடத்தில் வைத்திருக்கின்றான். அதிலே ஒன்றை மாத்திரம்தான் இந்த உலகத்துக்கு இறக்கி இருக்கின்றான். அந்த ஒன்றை கொண்டுதான் இந்த உலகத்தில் கருணை காட்டக்கூடிய அத்துணையுமே அவர்களுக்கு மத்தியில் கருணை காட்டிக் கொள்கின்றார்கள் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுடைய கருணை இருக்கின்றது. ஆனால் இந்த கருணையுடைய விடயத்தில் ஒரு மனிதனை பொறுத்தவரையில் எப்படியான விதத்தில் அந்த கருணையை புரிந்து கொள்ள வேண்டும்? ஒரு மனிதன் சரியாக அல்லாஹுடைய அன்பை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த அன்புடைய விடயத்திலே
அல்லாஹுடைய கருணையுடைய விடயத்திலே சில கூட்டங்கள் வழி தவறி சென்றிருக்கிறதை நாங்கள் காண முடியுமாக இருக்கின்றது. அவர்கள் ஒழுக்க ரீதியாக இருக்கட்டும், அவர்களுடைய நடை, அவருடைய உலக வாழ்க்கையுடைய விடயத்திலாக இருக்கட்டும், அல்லது அகீதாவுடைய அந்த விடயத்திலாக இருக்கட்டும், அல்லாஹுடைய கருணையை புரிந்து கொள்வதிலே அவர்களிடத்தில் ஏற்பட்ட சில குழப்பங்கள் அவர்களை வழி தவறியவர்களாக மாற்றிவிட்டது. அன்பார்ந்தவர்களே, ஒரு மனிதன் அல்லாஹுவை பற்றிய கருணையும் அல்லாஹுடைய இரக்கம் அந்த விடயமும் அல்லாஹுவை பற்றிய அச்சமும் அது சமனானதாக இருக்க வேண்டும். ஒன்றை ஒன்று மிகைத்து விடக்கூடாது. சில உலமாக்கள் சில கட்டங்களை சொல்வார்கள். இந்த பொழுதுகளிலே ஒரு மனிதன் செழிப்பாக சந்தோஷமாக இருக்கிறான் என்றிருந்தால் அந்த நேரத்தில் அவனுடைய அல்லாஹுவை பற்றிய பயம் அதிகரிக்க வேண்டும். அதே நேரம் கஷ்டத்தில் இருக்கிறான் என்றால் அல்லாஹுடைய அந்த அன்பை பற்றிய விடயம் அவனிடத்தில் அதிகரிக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அன்பார்ந்தவர்களே, எப்படி என்றாலும் ஒரு மனிதனிடத்திலே அந்த கருணை என்ற விடயம், அல்லாஹுடைய அன்பு, அல்லாஹுடைய பயம் என்ற விடயம் சமனானதாக இருக்க வேண்டும். ஏனால் வழி தவறி சென்றவர்களை பார்த்தோம் என்றிருந்தால் முர்ஜியாக்கள் இருக்கின்றார்கள். இந்த முர்ஜியாக்கள் சொன்ன விடயம் என்னவென்றால், அதாவது ஒரு மனிதன் ஈமான் கொண்டு விட்டான் என்றால் அதிலே அதற்கு பின்னால் ஒரு மனிதன் எந்த பாவத்தை செய்தாலும் அவனுக்கு தீங்கு ஒன்று ஏற்பட மாட்டாது என்று சொன்னார்கள். எனவே அவர்கள் ஈமானாக சொன்னது, ஒரு மனிதன் வாயினால் ஈமானை சொல்லி, அதாவது அவன் ஈமான் அவன் ஏற்றுக்கொண்டு விட்டான் என்றால், அவனுடைய வாயினால் சொல்லிவிட்டான் என்றால் அங்கே அவன் மூமினாக மாறிவிடுகின்றான். அதற்கு பின்னால் எந்த பாவமே அவனை தீண்ட மாட்டாது என்ற ஒரு கருத்திலே அவர்கள் இருந்தார்கள். எனவே அவர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருந்ததனால், அவர்கள் தொழுகையுடைய விடயத்திலேயும் பொடுபோக்கு, நோம்புடைய விடயத்திலேயும் பொடுபோக்கு. ஏன்? அல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் அதிகமாக மன்னிப்பவனாக அதிகம் இரக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கின்றார் என்பதனால் அந்த விடயத்தை தூக்கி பிடித்துக் கொண்டு அவர்கள் அந்த விடயத்திலே பொடுபோக்குத்தனம் பண்ணக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தண்டனையை விட்டு அச்சம் தீர்ந்தவர்களாக இருந்தார்கள். அஃப அமினு மக்ரல்லாஹ் ஃபலா யஅமனு மக்ரல்லாஹி இல்லல் கௌமுல் காசிரூன். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், அவர்கள் அல்லாஹ்வுடைய சூழ்ச்சியை விட்டு அச்சம் தீர்ந்து விட்டார்களா? ஃபலா யஅமனு மக்ரல்லாஹ் இல்லல் கௌமுல் காசிரூன். நஷ்டவாளிகளை தவிர அல்லாஹ்வுடைய சூழ்ச்சியை விட்டும், அல்லாஹ்வுடைய அந்த சூழ்ச்சியை விட்டும் அச்சம் தீர்ந்திருக்க மாட்டார்கள் என்ற செய்தி அல்லாஹ் சொல்கின்றான். அன்பார்ந்தவர்களே, அவர்கள் அப்படி இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய கருணையை மட்டும் பார்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே அதிலே அவர்கள் வழி தவறி சென்றார்கள். அதற்கு மறுபுறமாக இருந்தவர்கள் தான் ஹவாரிஜிகளாக இருந்தார்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய கருணையை புரிவதற்கு, சரியான முறையில் புரிவதற்கு பதிலாக அல்லாஹ்வுடைய தண்டனையுடைய பகுதியை மாத்திரம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு விடயமாக எடுத்துக்கொண்டார்கள். எனவே அல்லாஹ்வுடைய மன்னிப்பு இருக்கின்றது, அல்லாஹ்வுடைய கருணை இருக்கின்றது என்ற விடயத்திலே அவர்கள் நிராசை அடைந்தவர்களை போன்று இருந்தார்கள். அவர்களுடைய எண்ணம் எப்படி? அல்லாஹ் தண்டித்து விடுவான், அல்லாஹ் பாவங்களை செய்கின்ற நேரத்திலே தண்டித்து விடுவான் என்ற பகுதியை மாத்திரம் அவர்கள் தூக்கி பிடிக்கக்கூடியவர்களாக, சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்களும் வழி தவறி சென்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, எந்த அளவுக்கு அவர்கள் சொன்னார்கள் என்றிருந்தால், ஒரு மனிதன் பாவம் செய்தான் என்றால் அவன் பாவம் அதாவது பெரிய பாவங்கள் ஒன்றை ஒரு மனிதன் செய்வான் என்றிருந்தால் அவன் நரகத்திலே நிரந்தரமாக இருப்பான். அதே போன்று அவர்கள் சொன்னார்கள், அவன் பெரும் பாவம் செய்கின்ற நேரத்திலே அவன் காஃபிராகி விடுகின்றான், அதன் மூலமாக அவனுடைய இரத்தம் ஹலாலாக மாறுகின்றது, அவனை கொல்ல முடியும் என்ற கருத்துக்களை அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். அன்பார்ந்தவர்களே, இதற்கெல்லாம் காரணமாக இருந்தது அல்லாஹ்வுடைய கருணையையும் அல்லாஹ்வுடைய தண்டனையையும் அல்லாஹ்வுடைய அந்த வேதனைகளையும் பற்றி அவர்கள் புரிகின்ற விடயத்திலே ஏற்பட்ட பிழையான விளக்கமாகத்தான் இருக்கின்றது. எனவே அல்லாஹ்வுடைய கருணை என்று வருகின்ற நேரத்தில் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் பல இடங்களில் குர்ஆனை நாங்கள் பிரட்டி பார்த்தோம் என்றிருந்தால் அவனுடைய ரஹ்மத்தை பற்றி உலமாக்கள் சொல்லுகின்றார்கள். 300 சொச்சமான இடங்கள் அல்லாஹ் தஆலா இரக்கம், கருணை என்ற அந்த விடயத்தை பேசுகின்றான். அதே போன்று தண்டனை என்ற விடயத்தை பேசுகின்ற நேரத்திலே அவன் 90 சொச்சமான இடங்களிலே தான் இந்த அல்லாஹ்வுடைய தண்டனையுடைய கருத்துக்களை பற்றி பேசக்கூடியவனாக இருக்கின்றான். இன்னும் சில இடங்களிலே அல்லாஹ் தஆலா இரண்டையும் இணைத்து பேசுகின்றான். நப்பி இபாதி அன்னி அனல் கஃபூருர் ரஹீம், என்னுடைய அடியார்களுக்கு சொல்லுங்கள், நான் அதிகம் மன்னிப்பவன், அதே போன்று அதிகம் இரக்க காட்டக்கூடியவன். வ அன்ன அதாபி ஹுவல் அதாபுல் அலீம், என்னுடைய வேதனை அது கடுமையாக நோவினை தரக்கூடியது என்பதை சொல்லுங்கள்.
கொள்ளுங்கள். இப்படியாக இஅலமு அன்னல்லாஹ ஷதீதுல் இகாப், அல்லாஹு தஆலா தண்டிப்பதில் மிக கடுமையானவனாக இருக்கின்றான். ஷதீதுல் அன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம், அல்லாஹு தஆலா அவன் அதிகம் இரக்கம் காட்டக்கூடியவன், அதிகம் மன்னிப்பவனாக இருக்கின்றான் என்ற செய்திகளை அல்லாஹு தஆலா சில இடங்களில் 20 சுச்சமான இடங்கள் அல்லாஹு தஆலா இணைத்து பேசுகிறதை பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, எப்படி என்றிருந்தாலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்பது மிக விசாலமானதாக இருக்கின்றது. ஒரு மனிதன் குர்ஆனை பிரட்டி படிப்பான் என்றிருந்தால் அல்லாஹு தஆலா ஒரு இடத்திலே சொல்கின்றான், இன்ன ரஹ்மதி வஸிஅத் குல்ல ஷை, என்னுடைய கருணை எல்லாவற்றையும் விட விசாலமாகி விட்டது என்ற கருத்தை சொல்கின்றான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன ரஹ்மதி, அல்லாஹ் சொல்வதாக சொன்னார்கள், இன்ன ரஹ்மதி சபகத் கதபி, என்னுடைய கருணை என்னுடைய கோபத்தை விட விசாலமானது என்ற செய்தியை அல்லாஹு தஆலா சொல்வதாக சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, ஒரு மூமினை பொறுத்தவரையில் அல்லாஹ்வுடைய இந்த கருணையுடைய விடயத்திலேயும் அல்லாஹ்வுடைய தண்டனையுடைய விடயத்திலேயும் அவன் சமனான ஒரு நிலைப்பாட்டிலே இருக்க வேண்டும். ஏனென்றால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருமுறை சொல்லுகின்ற நேரத்தில் சொன்னார்கள், லோ யஅலமுல் முஃமின் மா இன்தல்லாஹி மினல் உகூபா, அல்லாஹ் வைத்திருக்கின்ற அந்த தண்டனைகள், அந்த வேதனைகளை பற்றி ஒரு முஃமின் அறிவான் என்றிருந்தால் மா தமி அபி ஜன்னதிஹி அஹதுன், அந்த அல்லாஹ்வுடைய சுவர்க்கத்தை யாருமே ஆதரவு வைக்க மாட்டார்கள் என்று சொன்னார்கள். அதே போன்று வலவ் யஅலமுல் காஃபிர் மா இன்தல்லாஹி மினர் ரஹ்மா, அல்லாஹ்விடத்தில் இருக்கின்ற ரஹ்மத்தை பற்றி, அல்லாஹ்வுடைய கருணையை பற்றி ஒரு காஃபிர் அறிவான் என்றிருந்தால், அல்லாஹ்வுடைய இரக்கம் எவ்வளவு விசாலமானது என்பதை ஒரு காஃபிர் அறிவான் என்றிருந்தால், மா கனித மின் ரஹ்மதி மின் ஜன்னதிஹி அஹதுன், அதாவது அவனுடைய ஜன்னத்தை விட்டும் அவனுடைய சுவர்க்கத்தை விட்டும் யாருமே நிராசை அடைய மாட்டார்கள் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அப்படி என்றிருந்தால் ஒரு மனிதன் சரியாக அல்லாஹ்வுடைய கருணையை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் எவ்வளவு மிக விசாலமாக இரக்கம் காட்டுகின்றான். அப்படி ஒரு மனிதன் சரியாக அல்லாஹ்வுடைய கருணையை புரிந்து கொள்வான் என்றிருந்தால் அவனுக்கு மாற்றம் செய்வதற்கான வழிகள் அவனிடத்தில் இருந்தாலும் அவன் அதற்கு சக்தி பெறாதவனாக இருப்பான், அதற்கு துணியாதவனாக இருப்பான். அன்பார்ந்தவர்களே, அது அப்படித்தான் ஒரு மனிதனுடைய அன்பு, ஒருவனை பற்றி ஒரு மனிதனுடைய அன்பு அவனை மாற்றிவிடக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அல்லாஹ்வுடைய கருணை எவ்வளவு விசாலமானதாக இருக்கின்றது. எந்தெந்த இடங்களில் அல்லாஹு தஆலா கருணை காட்டுகிறான் என்று பார்த்தோம் என்றிருந்தால், அல்லாஹு தஆலா ஒரு மனிதன் செய்கின்ற அமட்களுக்கு கூலி கொடுப்பதிலே மிக விசாலமான கூலிகளை பல அமட்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். சாதாரண அமல்களாக இருக்கும், அதற்கு விசாலமான கூலிகளை அல்லாஹு தஆலா கொடுக்கின்றான். அதே போன்று அல்லாஹ்வுடைய கருணையை எடுத்து காட்டக்கூடிய இன்னொரு விடயம்தான் ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கின்ற மன்னிப்பாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலா பல இடங்களில் பல பாவங்களுக்கு மன்னிப்பை அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். இந்த விடயங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய கருணையாக இருக்கின்றது. எந்த அளவு கண்டால், அல்லாஹ்வுக்கு மொத்தமாகவே அல்லாஹு தஆலா ஒரு மனிதன் காஃபிராக இருந்துவிட்டு அல்லாஹ்வுக்கு ஷிர்க்கை வைத்துவிட்டு அல்லாஹ் அவனை படைத்திருக்க அவனுக்கு மொத்தமாகவே முரண் பண்ணிவிட்டு அவன் இஸ்லாத்தின் பால் வருவான் என்றிருந்தால் அல்லாஹு தஆலா அவனுக்கு கொடுக்கின்ற மன்னிப்பு எந்த அளவு விசாலமானது என்பதை புரிந்து கொள்வதனூடாக அல்லாஹ் எப்படி கருணை செலுத்துகின்றான், மனிதர்களுக்கு அன்பு காட்டுகின்றான். அவனுடைய ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு மனிதன் இஸ்லாத்துக்கு வந்து விட்டான் என்றிருந்தால் அவனுடைய முன்னால் செய்த அத்துணை பாவங்களுமே மன்னிக்கப்பட்டு விடுகின்றன என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹு தஆலா அது மாத்திரமல்ல, எங்களுக்கு வணக்கத்தை கடமையாக்குகின்றான் என்றால், எங்களுக்கு இபாதத்துகளை சொல்லித் தருகிறான் என்றிருந்தால், அந்த இபாதத்துக்களில் கூட அல்லாஹ்வுடைய கருணை எங்களுக்கு தென்படக்கூடியதாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலா எத்தனை வணக்கங்களை எங்களுக்கு கடமையாக்கி இருக்கின்றான். தொழுகை ஆரம்பத்தில் எவ்வளவு கடமையாக்கப்பட்டது, அல்லாஹு தஆலா எங்களுக்கு குறைத்து 5 வக்து தொழுகைகளை தந்திருக்கின்றான். நோன்பு அல்லாஹு தஆலா 12 மாதங்களில் ஒரே ஒரு மாதம் மாத்திரம்தான் முழுக்க நோன்பு பிடிக்க வேண்டும் என்ற கட்டளை இட்டிருக்கின்றான். ஜகாத் என்றால் சல்லி இருக்கின்ற பணம் இருக்கின்ற எல்லோரும் கொடுக்க தேவையில்லை, அந்த மனிதன் நிசாபை அடைந்திருக்க வேண்டும். அதே போன்று ஜகாத் கொடுக்கின்ற அந்த அளவை அடைந்து அதுவும் ஒரு வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் அல்லாஹு தஆலா அங்கு அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் அந்த கடமைகளை கடமையாக்கி இருக்கின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அது மாத்திரமல்ல, அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கின்றான், வலவ் யுஆஹிதுல்லாஹு ன்னாஸ பிமா கஸபு, மனிதர்கள் செய்கின்ற அந்த விடயங்களுக்காக அவர்களுடைய பாவங்களுக்காக அல்லாஹு தஆலா உடனுக்குடனே பிடிப்பான் என்றிருந்தால்
அல்லாஹு தாலா இந்த பூமியிலே யாரையுமே விட்டு வைத்திருக்க மாட்டான். அதற்கு மாற்றமாக அல்லாஹு தாலா ஒரு மனிதன் தௌபா செய்ய வேண்டும், ஒரு மனிதன் பாவத்திலிருந்து மீள வேண்டும், அவன் பாவம் செய்கிறார் என்றால் அதிலிருந்து மீள வேண்டும் என்பதற்காக அவகாசம் கொடுத்து கொண்டே இருக்கின்றான். யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ யப்சுத்து யதஹு பில்லைல், அல்லாஹு தாலா இரவிலே அவனுடைய கையை விரிக்கிறான் என்று சொன்னார்கள். லியதூப முஸீஉன் நஹார், பகலிலே ஒரு மனிதன் பாவம் செய்து விட்டான் என்றால் அந்த பாவத்துக்காக அவன் தௌபா செய்ய வேண்டும் என்பதற்காக, வபின் நஹார் லியதூப முஸீஉல் லைல், அவன் பகற்பொழுதுகளிலே அவனுடைய கையை விரித்து கொண்டு இருக்கின்றான். இரவிலே பாவம் செய்தவன் அவனிடத்தில் மீண்டு வந்து தௌபா செய்ய வேண்டும் என்பதற்காக எதுவரைக்கும் ஹத்தா துலு இஷம்ஸி மினல் மக்ரிப், அதாவது மேற்கிலே சூரியன் உதிக்கும் வரைக்கும் அல்லாஹு தாலா இந்த அவகாசத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறான் என்றிருந்தால், அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹு தாலா மிகப்பெரிய கருணையாக அல்லாஹு தாலா இதை வைத்திருக்கின்றான். நாங்கள் சரியாக சிந்தித்தோம் என்றிருந்தால் அல்லாஹ் எங்களுக்கு இதிலேயும் கருணை காட்டிக் கொண்டிருக்கிறான். ஒரு மனிதன் பாவமே செய்து கொண்டு இருக்கிறான் என்றிருந்தால் அல்லாஹு தஆலா அவனை முதலாவதாக தண்டித்து விடுவது கிடையாது. அதற்கு மாற்றமாக அவனுக்கு சோதனைகளை கொடுக்கின்றான். ஏன் சோதனைகளை கொடுக்கின்றான்? அல்லாஹு தஆலா கொடுக்கின்ற காரணம் அவனை திருந்த வைக்க வேண்டும், அந்த பாவத்திலிருந்து அவன் மீண்டு வர வேண்டும் என்பதற்காக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ இதா ஹப்ப கௌமன் இப்தலாஹும், அல்லாஹு தஆலா ஒரு கூட்டத்தை விரும்பி விட்டார் என்றிருந்தால் அந்த கூட்டத்தை அல்லாஹு தஆலா சோதிக்கின்றார் என்று சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, அவனுடன் அல்லாஹ் வைத்திருக்கின்ற நேசம், அவன் பாவம் செய்தாலும் அந்த பாவத்திலிருந்து மீண்டு வர வேண்டும் என்பதற்காக அவனுக்கு அதாவது சோதனைகளை கொடுக்கின்றான். அந்த சோதனைகளை பார்த்து அவன் அல்லாஹ்விடத்தில் மீள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் உடனடியாக பிடிக்காமல் தவணை கொடுத்து அவனுக்கு சோதனைகளின் மூலமாக திருந்துவதற்கு சந்தர்ப்பம் கொடுக்கின்றான். அது மாத்திரமல்ல, சின்ன சின்ன வணக்கங்களை செய்கின்ற நேரத்திலே ஒரு மனிதனுக்கு அவனுடைய சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. ஒரு மனிதன் வுது செய்கிறான் என்றிருந்தால் அவனுடைய இறுதி சொட்டு வழிகின்ற வரைக்கும் அவனுடைய பாவங்கள், சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. ஒரு ரமதானிலிருந்து இன்னொரு ரமதான், அதே போல் ஒரு தொழுகையிலிருந்து இன்னொரு தொழுகை, அதே போல் ஒரு ஜும்மாவிலிருந்து இன்னொரு ஜும்மாவுக்கு இடைப்பட்ட அந்த காலம், அதிலே எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன, அவனுடைய சின்ன பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு ஏற்படுகின்ற நோய், ஒரு கஷ்டம், எல்லா விடயங்களும் அவனுடைய காலிலே தைக்கக்கூடிய ஒரு முள்ளாக இருக்கட்டும், இது அனைத்தும் அல்லாஹு தஆலா அவனுடைய பாவங்களை மன்னிப்பதற்காகத்தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அது மாத்திரமல்ல, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் இப்படியெல்லாம் கருணை காட்டிக் கொண்டிருக்கின்றான், இதே போன்று மறுமையிலேயும் மிகப்பெரிய கருணையை காட்டப் போகின்றான். எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா 100 இரக்கத்திலே ஒரே ஒன்றை மாத்திரம் தான் இந்த உலகத்துக்கு இறக்கி இருக்கின்றான். மற்ற 99ஐயும் அல்லாஹு தஆலா அவனிடத்திலே சேமித்து வைத்திருக்கின்றான். ஏன் தெரியுமா? மறுமையில் ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா காட்டுகின்ற அந்த அன்பு இருக்கின்றதே, அந்த மிக கஷ்டமான நேரத்தில் அவன் காட்டுகின்ற அன்பு இருக்கின்றதே, அதை பார்த்தால் ஒரு மனிதன் புரிந்து கொள்வான், இதற்குத்தான் அல்லாஹு தஆலா இத்தனை அவனுடைய அன்பையும் அவன் அப்படியே அவனிடத்திலே வைத்திருக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா மறுமை நாளிலே ஒரு அடியானை அவனுக்கு நெருக்கமாக கொண்டு வருவான். நெருக்கமாக கொண்டு வந்து அவனுக்கு அப்படியே அவனுடைய திரையை இடுவான் என்று சொன்னார்கள். எல்லா படைப்பினங்களை விட்டும் அவனை மறைத்து விடுவார்கள். எல்லோரும் ஒன்றாக இருப்பார்கள் மஹ்ஷரிலே. அவனிடத்தில் விசாரணை செய்யப்படுகின்ற நேரம், அன்பார்ந்தவர்களே, நபிகளார் சொன்னார்கள், அவனுடைய அல்லாஹ்வுடைய மறைவு எல்லா படைப்பினங்களை விட்டும் அவனை மறைத்து விடும். அந்த நேரத்தில் அவனுடைய கையிலே அந்த திரைக்கு உள்ளால் இருந்து அல்லாஹு தஆலா ஏட்டை கொடுப்பான் என்று சொன்னார்கள். ஃபயகூலு இக்ரா யப்ன ஆதம் கிதாபக், அல்லாஹ் சொல்வானாம், உன்னுடைய ஏட்டை நீ படி, வாசித்து பார் என்று அல்லாஹ் சொல்வானாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபயமுர்ரு பில் ஹஸனா ஃபயபியது வஜ்ஹுஹு, அவன் நலவை காண்பான். அவனுடைய ஏட்டிலே, அவனுடைய புத்தகத்திலே அவன் செய்த நலவுகளை காண்பான். அந்த நேரத்திலே அவன் சந்தோஷப்படுவான் என்று சொன்னார்கள். அல்லாஹு தஆலா கேட்பான், நீ இவைகளை நீ அறிகின்றாயா? ஆம் யா அல்லாஹ், நான் அறிகின்றேன் என்று அவன் சொல்வான். நான் அதெல்லாம் முன்னிடத்திலிருந்து ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன், நீ செய்த நலவுகளை நான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன். அப்படியே அவன் அந்த நேரத்திலே சுஜூதுக்கு செல்வானாம். அல்லாஹு தஆலா சொல்வானாம்,
ஆதமுடைய மகனே, நீ உன்னுடைய தலையை உயர்த்து என்று சொல்லிவிட்டு இப்போது மீண்டும் படித்து பார் உன்னுடைய புத்தகத்தை, உன்னுடைய ஏட்டை நீ படித்து பார் என்று சொல்வானாம். அந்த நேரத்திலே அந்த மனிதன் திரும்பி படிக்க ஆரம்பிப்பான். அவனுடைய கெடுதிகள், அவன் இந்த உலகத்திலே செய்த பாவங்களை அவன் காண்பான். அவனுடைய முகம் அப்படியே கருந்தரிரமாக மாறிவிடும். அவன் வெட்கப்படுவான், பயப்படுவான். அந்த நேரத்திலே அல்லாஹ் தஆலா கேட்பான், நீ இந்த விடயங்களை செய்தாயா, நீ அறிந்திருக்கிறாயா நீ செய்தாய் என்பதை? அவன் சொல்வான், ஆம் அறிந்திருக்கிறேன் என்று சொல்கின்ற நேரத்தில் அல்லாஹ் சொல்வானாம், நான் அதை நான் மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் சொல்லுகின்ற நேரத்திலே அவன் ஒவ்வொரு பாவமும் மன்னிக்கப்படுகின்ற நேரத்திலேயும் ஒவ்வொரு நலவுகளும் அல்லாஹ் தஆலா பொருந்திக் கொள்கின்ற நேரத்திலேயும் அவன் அப்படியே சுஜூத் செய்வானாம். ஆனால் அல்லாஹ் தஆலா, அதாவது அல்லாஹ் தஆலா மக்களுக்கு காண்பிப்பது அவனிடத்தில் செய்கின்ற விசாரணை அல்ல. அவன் செய்த பாவங்களை பற்றிய விசாரணை எல்லாம், அவன் செய்த நன்மைகளை பற்றிய விசாரணை எல்லாம் அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கெல்லாம் காண்பிக்க மாட்டான். ஆனால் காண்பிக்கின்ற ஒன்று அவன் செய்கின்ற சுஜூதுகளை மாத்திரம்தான். ஒவ்வொரு பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று சொல்கின்ற நேரத்தில் அவன் செய்கின்றான சுஜூதுகள், அந்த சுஜூதுகளை மாத்திரம்தான் அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு காண்பிப்பான் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, எந்த அளவுக்கு மக்கள் பேசிக் கொள்வார்களாம், அந்த இடத்தில் அவர்கள் சொல்லிக் கொள்வார்களாம், இவன் பாவமே செய்யாதவனை போன்று இவனுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும் என்பதை போன்று அந்த மக்கள் சொல்லிக் கொள்வார்களாம் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய அன்பு இந்த உலகத்தில் மட்டுமல்ல, மறுமையிலே மிகப்பெரிய அன்பை மனிதர்களுக்கு கொடுக்க இருக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் சரியான முறையில் அல்லாஹ்வுடைய அன்பை புரிந்தோம் என்றிருந்தால் அந்த அல்லாஹ்வுக்கு இந்த உலகத்தில் மாற்றம் செய்வதென்பது, அல்லாஹ் நானும் தான் நீங்களும் தான் ஒவ்வொரு நாளும் மாற்றங்களை செய்கின்ற நேரத்தில், பாவத்தை செய்கின்ற நேரத்தில் எங்களிடத்தில் அன்பை சரியாக புரிந்து விட்டோம் என்றிருந்தால் நிச்சயமாக வெட்கம் வரும். இவ்வளவு அன்பை அல்லாஹ் தஆலா எனக்கு இந்த உலகத்திலேயும் தந்து கொண்டிருக்கின்றார். நான் அணிகின்ற ஆடையாக இருக்கட்டும், எனக்கு தந்திருக்கின்ற ஹிதாயத், அந்த பெரிய மிகப்பெரிய நியமத் அதாக இருக்கட்டும், நான் குடிக்கின்ற குடிபானமாக இருக்கட்டும், அல்லாஹ் தஆலா எனக்கு கொடுத்திருக்க அன்பினால் தான் கொடுத்திருக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, இப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய அன்பை சரியாக புரிகின்ற நேரத்தில் ஒரு மனிதன் ஒருபோதுமே அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்ய எத்தனிக்க மாட்டான். அன்பார்ந்தவர்களே, எனவே அல்லாஹ்வுடைய அன்பை பற்றி சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அன்பை புரிந்து கொண்டதன் பின்னால் நாங்கள் முன்னோக்க இருக்கின்றோம். இப்போது சில நாட்களுக்கு பின்னால் ரமதானை முன்னோக்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இந்த அருள்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய அந்த இரக்கத்தை எல்லாம் எங்களுக்கு ஒன்றாக கொண்டு வந்து சேர்க்கின்ற ஒரு தருணமாக இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நாளிலேயும் மன்னித்து அதாவது நரக விடுதலை செய்து கொண்டு இருக்கின்றான். முத்த ரமதானுமே ஒரு அல்லாஹ் தஆலாவுடைய பாவ மன்னிப்பு இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா மன்னித்துக் கொண்டே இருக்கின்றான், நன்மைகளை வாரி வழங்கிக் கொண்டே இருக்கின்றான். சின்ன அமட்களை செய்தாலும் அல்லாஹ் தஆலா ஏனைய காலங்களை விட அந்த காலத்திலே மிகப்பெரிய நன்மைகளை தருவதற்கு போதுமானவனாக இருக்கின்றான். எனவே நாங்கள் அந்த காலத்தை அல்லாஹ்வுடைய அன்பை சரியாக புரிந்து அந்த காலத்தையும் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வதற்கு வல்ல இறைவனை பிரார்த்திப்போம். வல்ல அல்லாஹ் தஆலா அவனுடைய அன்பையும் அவனை பற்றிய அச்சத்தையும் சரியான முறையில் புரிந்து நேரான பாதையில் பயணித்து மடிவதற்கு வல்ல அல்லாஹ் தஆலா அருள் புரிவானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.